வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டிய உணவுகள்னு சொன்னீங்க, குளிர்ச்சியான உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா என்னென்ன? அதில வந்து நெறைய பேர் பிரியாணி பிரியர்களா இருக்காங்க. வெயில் காலத்தில பிரியாணி அதிகமா சாப்பிடுறாங்க. காரம் தான். மெயினா அதிக காரம் எடுக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப உடலை சூடு பண்ணக்கூடிய இப்போ பயிர்கள்ல பார்த்தீங்கன்னா, கொள்ளு பயிறு வேண்டாம். புலால் உணவுகள்ல கோழிய தவிர்க்கலாம். இந்த நேரத்தில புலால் அப்படின்னா, மீன் எடுத்துக்கொள்ளலாம், மட்டன் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரியாணி கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப பெருகியிருக்கு. நெறைய எது எடுத்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான ஒரு விஷயங்கிறது பிரியாணி அப்படிங்கிற மாரி ஆயிட்டிருக்கு. அதில இப்போ இந்த மாரி கோடை காலத்தில ரொம்ப எண்ணெய் பதார்த்தமும், ரொம்ப காரமும், ஒரு சுவையை ஊட்ட வேண்டும்ங்கிறதுக்காக இப்போ கடை வீதிகள்ல சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட பிரியாணிகள் எடுக்கிறது வந்து நிச்சயமா அவங்களுக்கு உடல கெடுதி குறிப்பா குடலுக்கு நல்லது கிடையாது. அதனால இப்போ இந்த கோடை காலத்தில தவிர்க்கணும்னா, முதல்ல நம்ம வந்து புலால்ல வந்து கோழிக்கறி வேண்டாம். தானியங்கள்ல ரொம்ப காரமா இருக்கிறதும், பயிறுகள்ல கொள்ளு பயிரும் தவிர்த்து விடலாம். வேற தவிர்க்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து விடுமுறை காலமா இருக்கும். விடுமுறை காலங்கிறதுனால வெளிய போய் சாப்பிடக்கூடிய உணவுகள் நெறையா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு சீர்குலைவாகவும் போய்க்கிட்டே இருக்கு. தினம் தினம் இரவுல போய் வெளிய சாப்பிடுறது. அதுலயும் வந்து பல குப்பை உணவுகளை இந்த நேரத்தில பழகிக்கிறது. அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலேருந்து வெளிய வரணும். குதூகலமா இருக்கா கூட விடுமுறை காலமா, பல இடங்களுக்கு போங்க. பல புதிய உணவுகள வீட்ல தயார் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க. பல நல்ல உணவுகளை இந்த நேரத்தில பழக்கப்படுத்திக்கிறது. அப்படித்தான் சரியா இருக்கணுமே ஒழிய, இந்த குப்பை உணவுகளுக்குள்ள போக்கூடாது.